புத்தகங்கள் இது மாதிரி வெளியீட்டு விழாக்கள்லாம் நடக்கிற போது டெல்லியில் பல தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், ஏன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எனி கேபினட் மினிஸ்டர், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு 100 பேர் 200 பேர் உட்கார்ந்தா அதே பெரிய விஷயம்தான். அதுக்கு மேலே பொதுவாக புத்தக வெளியீடு அது பற்றிய விமர்சனங்களுக்கு நிறையா உட்கார மாட்டாங்க. அதனால தான் சகோதரர் சசி தரூர் சொன்னார், வெல் அட்டெண்டட் கிரௌட். அவரை பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே இது அதிகமான கூட்டம் தான். ஆனால் இந்த கண்ணன் அவர்களுக்கு ஒரு குறை, நாங்கள்லாம் வந்த உடனே கூட்டம் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார். கூட்டம் குறைவாக இருக்கிறதில்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேர் 5000 பேருக்கு சமம் நீங்கள் எடுத்துக்கணும். இது முக்கியமான க்ரீம் ஆஃப் த சொசைட்டி, க்ரீம் ஆஃப் த பீப்புளுங்கிற மாதிரி மிக முக்கியஸ்தரெல்லாம் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஆக இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பேச வேண்டிய நேரம் 15 நிமிஷம். புரட்சித் எம்ஜிஆர் அவர்களை பற்றி 15 நிமிஷத்தில் பேசி முடிக்கலாம் முடியாது. இந்த புத்தகத்தில் மொத்தத்தில் ஏறக்குறைய 500 பக்கங்கள் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் 400 பக்கங்கள் ஏறக்குறைய 40 ஆண்டு கால புரட்சித் எம்ஜிஆருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய தொடக்கம், வாழ்க்கை, வரலாறு, அவரை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, பெற்றோர், தாயார் பெற்ற சிரமங்கள், அவர் அண்ணன், அவர் இளமை காலத்திலே வாழ்ந்த முறை, எப்படி கேரளாவில் கண்டிக்கு போகிறாங்க, கண்டியிலேருந்து எப்படி எங்கே வந்தாங்க, எப்படி நாடக கம்பெனியில் சேர்ந்தார், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ அரசியலில் வந்தார், அவருடைய இயற்கை இருக்கிற காலம் வரை ஏறக்குறைய 400 பக்கங்களிலே ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கிறார். அதில் புரட்சித் எம்ஜிஆர் மட்டுமல்ல, எம்ஜிஆரை பற்றி மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து அரசியலில் 40 ஆண்டுகளாக பயணம் செய்த பலருடைய வாழ்க்கையும் அதிலே வருகிறது. ஒரு விஷயம் நான் கண்ணன் அவர்களை பாராட்டுகிறேன். அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 400 பக்கம் இந்த வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதற்கு அவர் படித்திருக்கிற நூல்கள், சேகரித்திருக்கு, அவர் எதிலிருந்து ஆதாரங்களாக எடுத்தார். அவர் கேட்டேன், நீங்கள் எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்களான்ட்டு, புரட்சி எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எம்ஜிஆர் எதுக்கு உட்கார்ந்துருக்கும் போது 14-15 வயசுல ஒரு தடவை அவருக்கு முன்னாலே அதே மாதிரி மைக்கில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. பக்கத்தில் போனதில்லை, மைக்கில் பேசி எம்ஜிஆர் கேட்டிருக்கார். அவர் தூரம் இருந்து அவரை பார்த்துருக்கார். ஆனால் நான் உறுதியாக சொல்லுவேன், புரட்சி எம்ஜிஆரோடு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவராக கூட எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை இவ்வளவு சிறப்பாக கண்டிப்பாக எழுத முடியாது. கூடவே பயணம் செய்தவர்கள் கூட அவரை பற்றி இது போல ஒரு நூலை கண்டிப்பாக எழுத முடியாது. அவ்வளோ பெரிய விஷயங்களை நாங்கள்லாம் கூட இருந்தவங்க. இப்போ என்னை விட அருமையான ஆரம்பி அவர்கள் 36-37 வருஷமாக புரட்சித்தில் எம்ஜிஆருடைய வாழ்க்கையோடு அவரும் பயணித்தவர். ஆனாலும் எங்களுக்கு எல்லாம் தெரியாத பல உண்மைகளை, விவரங்களை எல்லாம் இந்த நூலிலே தந்திருக்கிறார். ஒன்று, ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் பல இருக்கு. இப்போ 2 பேரும், ஒரு பக்கம் புரட்சி எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் நடிகர் சிவாஜி கணேசன். 2 பேரும் இரு கண்களாக சினிமா உலகத்திலே பார்க்கப்பட்டவர்கள். இந்த 2 பேருக்கு இடையில் இந்த பிரச்சனைகள்லாம் வர்ற போது இவர் யார் பக்கமும் ஒரு சார்பு நிலை எடுத்து எம்ஜிஆரை ரொம்ப பாராட்டியவும் இல்லை, சிவாஜியை ரொம்ப பாராட்டியவும் இல்லை, இல்லை சிவாஜியை லெட் டவுன் பண்ணவும் இல்லை, எம்ஜிஆர் எனி ஸ்டேஜ் லெட் டவுன் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி கலைஞர் டாக்டர் கலைஞருக்கும் புரட்சி எம்ஜிஆரும் ஒன்றா இருந்து அவங்க எப்படி திரைக்கதை வாசனம் நடித்தார், படம் எடுத்தார், எப்படி வந்தார். அதுக்கு பிறகு வந்த கருத்து வேறுபாடுகள், அந்த கருத்து வேறுபாடு வர்ற போது கூட எதிர்விதமான யார் அது படிக்கிற யாருமே அஃபண்ட் ஆகாமல், வருத்தப்படாமல், அதே நேரத்தில் யதார்த்தமாக, இயற்கையாக, அது சிவாஜியை பற்றியாக இருக்கட்டும், கலைஞரை பற்றியாக இருக்கட்டும், இன்னும் சொன்ன போல அண்ணாவுக்கும் புரட்சி எம்ஜிஆருக்குமே கருத்து வேறுபாடு வந்திருக்கு. அண்ணா தான் தலைவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, புரட்சி எம்ஜிஆர் எனக்கு தலைவர் காமராஜர்னு சொல்லிட்டார். என்னுடைய தலைவர் காமராஜர், அண்ணாவின் வழிகாட்டின்னு சொல்லிட்டார். கட்சிக்குள்ள ஒரு கோஷம், எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கணும் அளவுக்கு போயிடுச்சு. இன்னொரு தடவை எம்எல்சி ரிசைன் பண்றார். இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் அண்ணாவோடு கூட சில கருத்து மோதல்கள். அப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் கண்ணதாசன், சம்பத் போன்றவர்கள் எல்லாம் சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வருது அரசியலில்.
அதனால ரியலாக இருக்கிற அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுறாங்கிற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் வர்ற நேரத்தில் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்து திரு சம்பத் போனவர்கள் கடதாசன் போன்ற விலகி வேற கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ நடந்த அந்த கான்ட்ரவர்சி, இப்படி பல்வேறு விதமான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக அவர் தொகுத்து சொல்லுகிற போது நான் அடித்து சொல்லுவேன், திரு கண்ணன் அவர்களே, நீங்கள் உண்மையை மட்டுமே சொல்லியிருக்கிறீர்கள், அந்த உண்மையும் மென்மையாக சொல்லியிருக்கிறீர்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப பண்பாடோடு யாருடைய உண்மையும் சொல்லணும், அதே நேரத்தில் அந்த உண்மை யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையிலேயும் இருக்க வேண்டும். திரு ராம் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், கொஞ்சம் எம்ஜிஆர் பற்றி பேசுகிற போது அவர் 2வது பார்ட்டில் ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது சயின்டிஃபிக்காக ஊழல் ஆரம்பித்ததுங்கிற மாதிரி இதையும் அவர் திரு ராம் அவர்கள் சொல்லலை, திரு கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கார். அந்த அப்போ நடந்த சொல்லப்பட்ட சில சம்பவங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு நான் ராம் அவர்களுக்கோ கண்ணன் அவர்களுக்கோ கண்டிப்பாக விளக்கம் சொல்ல வேண்டியவன். ஆனால் என்னுடைய விளக்கம் எப்படி இருக்கிறது என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், அவர் எப்படி மற்றவங்களுடைய மனசு வருத்தப்படாமல் இருக்குன்னு நினைச்சாரோ அது மாதிரி அவர் மனசு வருத்தப்படாமல் இருப்பதற்காக நான் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால், இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் எம்ஜிஆர் மேலே வந்திருக்கலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஜிஆர் அவர் ஆரம்பி தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த காலத்தில் அவர் படம் எடுக்கிற போது அவருக்கு சம்பளம் 8 லட்சம் கொடுத்தேன். 8 லட்சம் 10 லட்சம் அந்த காலத்தில்னா இப்போ 8 கோடி 10 கோடி இல்லை, இன்னும் 80 கோடிக்கு கூட சமம்னு சொல்லலாம். அப்படி வாழ்ந்த மகாராஜா மாதிரி வாழ்ந்தவர் புரட்சி எம்ஜிஆர். ஒரு ராஜா, கம்பீரமான ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்தவர். நான் சொல்லுவேன், அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளாலே எம்ஜிஆர் என்ற தனி மனிதர் ஒரு காலத்திலேயும் எந்த பலனையும் அடைந்ததில்லை என்று சொல்லு, அதை அடித்து சொல்ல முடியும். சொல்லாத எம்ஜிஆர் காலத்தில் ஊழல் இருந்தது என்கிற அந்த விமர்சனத்துக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், அதில் ஒரே ஒரு ரூபாய் கூட எம்ஜிஆர் பயன்படுத்தி கொண்டதில்லை அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு. எனக்கு தெரிய ஒரு சென்ட் இடம் அவர் வாங்கினது கிடையாது, அவர் வீட்டில் ஒரு படிக்கட்டை மாற்றி போட்டது கிடையாது. அவர் இந்த டி நகர் நினைவு இருக்கிற வீட்டில் கீழே இருக்கிற சிமெண்ட் தர அவர் 3 முறை முதலமைச்சராக வந்த பிறகு கூட அந்த சிமெண்ட் புளோர் உடைந்தே தான் கிடைச்சதை தவிர அதை பூசுறது கூட கிடையாது. அது பார்க்கறது தான் ராஜா மாதிரி இருப்பார். ஆனால் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. ஒரு மோதிரம் போட மாட்டார், ஒரு செயின் போட மாட்டார், நகை போட மாட்டார். ஒரு தடவை ஒரு அமைச்சர் நிறைய நகை போட்டுருந்தார். அதை பார்த்த உடனே அவர்கிட்ட சொல்லாமல் இன்னொரு சக அமைச்சர்கிட்ட சொல்லி அவர் சொல்ல சொன்னார், ஏதாவது காசு வீசு இருந்தால் வீட்டில் பொம்பளைங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. மணி let him buy some jewelry for their family lady members. எதுக்கு ஆம்பளைக்கு எதுக்கு நகை? ஆம்பளைக்கு எதுக்கு நகை? ஆம்பளையே நகை, ஆம்பளைக்கு நகை வேண்டிய இல்லைன்னு சொன்னார். அது மாதிரி அவர் ஒரு பிரம்மாண்டமான மனிதர். நான் ஒரு தடவை பிரின்ஸ் சார்லஸ் இங்கே வந்திருந்தார். உலகத்தை ஆண்டவன் வெள்ளக்காரன், உங்களுக்கு தெரியும், ஆங்கில பேரரசு. அவருடைய மகன் அப்போ கல்யாணம் ஆகலை. இங்கே அவர் அழைச்சிக்கிட்டு நான் தான் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் ஃபார் ஹிம். பிரின்ஸ் சார்லஸை காரில் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை பார்த்துட்டு எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக கூட்டி போகிறோம். பார்த்துட்டு திரும்பி வரும்போது புரட்சி எம்ஜிஆர் டிஃபன்லாம் வச்சுருந்தாங்க, சாப்பிட்டாரு. அவர் அந்த புரட்சியருடைய மேனரிசம், அவருடைய ஃபேஸு, அவருடைய செயல்பாடு, கட்சிப்பை எடுத்து புரட்சி எம்ஜிஆர் இப்படி தடவிட்டு வச்சா கூட அது வலிக்காமல் மெதுவாக தடவு மாதிரி தடவிட்டு வைப்பார். அது மாதிரி அவர் பயன்படுத்துகிற விதங்கள் இதெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டு வந்த பிரின்ஸ், அந்த இளவரசர், இங்கிலாந்து இளவரசர் வரும்போது என்ன கேட்டார், இந்த எம்ஜிஆர் சிஎம் இருக்காரு, ராஜ பரம்பரையான்னு கேட்டார். இவனே ராஜா, வந்தது யார்? அவரே இங்கிலாந்து நாட்டுடைய இளவரசர் கேட்டார், இவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவரா என்று கேட்டார். நம்முடைய கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற எம்ஜிஆருடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி வரலாற்றை பார்க்கிற போது அது ஒரு ராஜ வாழ்க்கையாக தான் அவரும் இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த வழி அவருக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது மாதிரி பணம் காசு இதை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. எனக்கு தெரியும், அவர் அவர் பாட்டில் மட்டுமல்ல, கொடுப்பதிலா இன்பம்னா உண்மையிலே கொடுப்பதிலே இன்பம் கண்டவர் புரட்சி எம்ஜிஆர். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல அதை பெருமாள் ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த மனிதர் புரட்சி எம்ஜிஆர். முதல்ல அவரோட காரில் போயிட்டு இருக்கேன், அவர் ரயில்வே கேட் நடத்திருந்தது.
ரயில்வே கட்ட அடைஞ்சிருக்கிற போது அதில் அங்கே வயலில் 2 பேரும் ஒடியாந்தாங்க பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு எப்போவுமே ஜிப்பாவில் கை விட்டு கொஞ்சம் காசு எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தாரு. அவங்க 2 பேரும் அந்த ஷாக் அடித்த மாதிரி அந்த காசை உள்ளே போட்டாங்க. இல்லை இல்லை, இந்த காசுக்காக நாங்கள் ஓடியாரில் உங்களை பார்க்க வரல, உங்களை தொட்டதே போதும் எங்களுக்கு கோடி கிடைச்ச மாதிரி, உங்களை பார்த்ததே போதும் எங்களுக்கு கோடி கிடைச்ச மாதிரி. இல்லை, மக்கள் எவ்வளவு துயரத்திலே தத்தளிக்கிற போது கூட அவரோட வெள்ளம் புயல் நாகப்பட்டினத்தில் புயல் அடிக்கிறது பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, அந்த வீடு காணாமல் போயிருக்கும், மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும், பொருட்கள் நாசமடைஞ்சிருக்கும், அழிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி எம்ஜிஆர் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு அந்த ஷூவோட இறங்கி தண்ணியில் நடக்கிறார் முதலமைச்சராக. இப்படி நடந்து போகிற போது மக்கள் அங்கே பார்க்க வருவாங்க, கையை பிடிப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. வீட்டில் சொத்து சுகம் எல்லாத்தையும் நடந்துட்டு நிற்கிற மக்கள் ஒரு முதலமைச்சரத்தில் என்ன வேண்டும் என்று கேட்ட போது சொன்னது, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், அவங்கள பார்த்ததே போதும், எதுவும் வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும். அவரோட புதுக்கோட்டை போயிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் பக்கத்தில் காருக்குள்ள உட்காந்துருங்க, வெளியே சத்தம் கேட்குது. முதலமைச்சர் சத்தமே இல்லை. அப்படி எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாத்தியார் வாத்தியார் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே அவர் சொன்னார், என்கிட்ட கேட்டார், வெளியே நிற்கிறவங்க சத்தம் கேட்டியா என்னார். ஆமாண்ண. இல்லை, நான் முதலமைச்சர் இத்தனை வருஷம் ஆச்ச, யாரும் முதலமைச்சர் வாழ்க வாழ்கன்னு ஒருத்தருமே கோஷம் போனாலே, எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாத்தியார் வாத்தியாருங்கிறாங்களே, ஏன் தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், தெரில, எனக்கு ஏன்னு தெரில என்ன அப்படின்னு. அவர் சொன்னார், இதுதான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து. நான் தான் வாத்தியார் வாத்தியார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்கிறாங்களே, இதுதான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து. முதலமைச்சர் பதவி வரும் போகும், அது பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அது மாதிரி மக்களுடைய இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய சகோதரர் கண்ணன் அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான நூலாக இங்கே ஆக்கி தந்திருக்கிறார். அருமை சகோதரர் நம்முடைய ஆசிரியர் என்னுடைய மரியாதைக்குரிய ராம் அவர்களே, உங்களுக்கு இந்த மேஜர் பார்ட்னர் மைனர் பார்ட்னர்லாம் சொன்னீங்க. சாம்பாரில் சில நேரத்தில் உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது இல்லையா? உப்பு அளவு சாம்பார் இருக்கிற காய்கறி அளவுக்கு எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி சாம்பாருக்குள்ள எதனால டேஸ்ட் கத்திரிக்காயாலையா முருங்கைக்காயாலையான்னு பிரிச்சும் பார்க்க முடியாது. நம்பர் 2, காங்கிரஸ் ஆல்வேஸ் ஜூனியர் பார்ட்டிங்க. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒன்று உதாரணமாக ரீசெண்டாக உங்களுக்காக இல்லை, நீங்கள் சொன்னதுனால மக்களுடைய ஞாபகத்தை கூட நான் சொல்லுவேன். புரட்சி எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலே நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிற போது செல்வி ஜெயலலிதா, நாங்களெல்லாம் அப்போது சின்ன வயசு ஜெயலலிதா, நல்லா அழகாக இருந்த ஜெயலலிதா, ஊழல்கள் குற்றச்சாட்டு இல்லாத ஜெயலலிதா, சினிமாவில் நிறைய படம் நடிச்சு வந்திருந்த ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் போனோம். நாங்கள் எதிர்கட்சியாக தான் வர முடிஞ்சது. ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவர், நான் பிரதான எதிர்கட்சி துணைத் தலைவர். டாக்டர் கலைஞர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அதே ஜெயலலிதா அவர்கள் 2 ஆண்டு கழித்து ஆட்சி நடந்த மீண்டும் 91 தேர்தல் நடந்த போது முதலமைச்சராக வர முடிந்தது என்றால் அவரை முதலமைச்சராக ஆக்கியவரே உங்களுக்கு நான் சொல்லுவேன், அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள். ராஜீவ்காந்தி போட்ட கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணியும் ராஜீவ்காந்தி மரணம், அதனால் ஏற்பட்ட அனுதாபம், இதெல்லாம் சேர்ந்துதான் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களை முதல் முறையாக, அல்லது நீங்கள் சொல்ற மாதிரி திராவிட இயக்கத்தை, நானும் அதிலிருந்து வந்தவன் தான், அதான் நீங்கள் சொல்றதுல கூட வருத்தம் கிடையாது. ஆனாலும் யதார்த்தம் உண்மை என்பது சில நேரத்தில் காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிற கட்சியாகவும் கடந்த காலத்திலே பிறந்த காமராஜர் காலம் தொடங்கி இருந்து வந்திருக்கிறது. என்னுடைய சகோதரர் சொன்னார், கண்ணன் சொன்னார், சிரமமான பணி என்பது காங்கிரஸ் தலைவராக இருப்பது என்பது உண்மைதான். இங்கே எல்லோரும் தலைவர்கள் என்று சொன்னார், அதுவும் கூட உண்மைதான். ஆனால் தொண்டர்களே இல்லை என்றால் அதிலே நான் கருத்து வேறுபடுகிறேன். இப்போ எனக்கு 20 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் இந்த கட்சியில ஒரே மாதத்திலே என்பதை மட்டும் உங்களுடைய தகவலுக்காக நான் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது. புரட்சித் எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், சிவாஜி, அந்த சமகாலத்திலே பிரதமர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ, இந்திரா காந்தி அம்மையார், அதுக்கு ராஜீவ்காந்தி, இப்படி பல பேருடைய வாழ்க்கை வரலாறும் தமிழ்நாட்டுடைய 40 ஆண்டு கால வளர்ச்சி, தமிழ்நாடு எப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, தொழில் வளர்ச்சி ரீதியாக ஒவ்வொரு துறையிலேயும் தமிழ்நாடு எப்படியெல்லாம் மறுமலர்ச்சிகளை கண்டு வந்திருக்கிறது என்பதையும் சொல்லுகிற ஒரு 40 ஆண்டு கால எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் மட்டுமல்ல, நான் சொல்லுவேன் இது 50 ஆண்டு கால தமிழகத்தினுடைய வரலாற்று நூலாக இந்த எம்ஜிஆர் நூலை கண்ணன் அவர்களை நீங்கள் ஆக்கியிருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நூல்
பள்ளிக்கூடங்களிலேயும் அதுபோல பள்ளிகள் மட்டுமல்ல பல்கலைக்கழகங்களிலேயும் லைப்ரரிகளிலேயும் இருக்க வேண்டிய ஒரு நூல். அதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் விட வேண்டும். இது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாலே நடத்துகிற ஆட்சி. ஆனால் எம்ஜிஆர் பேர் இல்லாமலே கட்சிகள் ஆட்சி நடத்துகிற சூழ்நிலை தமிழ்நாட்டிலே. இதெல்லாம் அடுத்து நீங்கள் எழுதுகிற போது எதிர்காலத்தில் எழுதுவீர்கள். எனக்கு இவ்வளவு பிளஸ் மைனஸுக்கு பின்னாலேயும் அந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வேறு யாருக்காகவும் அல்ல, அந்த எம்ஜிஆர் என்கிற ஒரு மனிதனுக்காகத்தான் மக்கள் இன்னமும் அந்த கட்சியை மதிக்கிறார்கள், அந்த கட்சியிலே தொடர்ந்து செயல்படுகிறார்கள் என்பதையும் சொல்லி அந்த அற்புதமான தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமாக எழுதி தந்திருக்க கண்ணன் அவர்களுக்கு மனமிருந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.